வணக்கம். சேலம் எம்ஏநாதன் யூடியூப் நேயர்களே, நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு மாங்காய் சோறு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு மாங்காயை கழுவி அதனுடைய தோலை சீவிடலாங்க. ஃபஸ்ட்டு தோலெல்லாம் சீவிட்டு அதை துருவி எடுத்துக்கணும். சரிங்களா? அந்த கேரட்டு பீட்ரூட்லாம் துருவுறோம் இல்லையா, அதுபோல் நன்கு துருவி எடுத்து வச்சுக்கணுங்க. துருவி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அதில் என்னென்ன தேவை போட போகிறோம் அப்படின்னா, சிறிதளவு கருவேப்பிலை, அப்புறம் 2 மிளகாய், அதில் வானிலையில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம். வானிலை எண்ணெய் கொஞ்சம் விட்டு தேவையான அளவுக்கு கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு, அது புரிஞ்ச உடனே உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டு அதுவும் கொஞ்சம் வணங்கினோடனே கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுக்கிட்டு அதில் மிளகாயை போட்டுடலாம். அது வணங்கினோடனே அந்த கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். அதை கொஞ்சம் வணக்கி விட்டுடலாம். அதில் துருவி வச்சுருந்த தேங்காய் இந்த மாங்காய் துருவலை போட்டுடலாம். மாங்காய் துருவல் போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாங்க. அதில் கொஞ்சம் உப்பும் போட்டு வணக்கி விட்டோம்னா சீக்கிரம் பாயில் ஆகிரும். மல்லிகை கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம். அப்புறம் வடித்து வச்சுருந்த சாப்பாட்டை அதில் போட்டு கிளறி பரிமாற வேண்டியது தாங்க. அழகான சுவையான எல்லோருக்கும் பிடித்த ஒரு மாங்காய் சோறு ரெடி. நேயர்களே, நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நன்றி.